காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். முருகரோட 5ஆம் படை வீடான திருத்தணிக்கு நாங்க எப்படி சென்னையில இருந்து அங்க வர டிராவல் பண்ணோம், எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க இருக்கிறது ஊரப்பாக்கம் சைட். ஸோ அங்கிருந்து சென்னை சென்ட்ரல் போக 1 hour ஆகும். ஸோ 5:30 ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு 5:15 ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். கரெக்டாக 5:25 ட்ரெயினும் வந்துச்சு. நாங்களும் ஸ்ட்ரெயிட்டா ஏறி 6:30 நாங்கள் சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். சீக்கிரமா போய் முருகரை பார்த்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் தான் மார்னிங்கே எந்திச்சு நாங்கள் கிளம்புற மாதிரி இப்படி ஒரு பிளான் போட்டோம். சென்னை பார்க் ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். சென்னை சென்ட்ரல் வந்துட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரேன். அதை சுத்தி இருந்த பில்டிங்ஸ் எல்லாமே சூப்பர்பா இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல கட்டின பில்டிங் மாதிரியே தெரியல. பெயிண்ட் கூட போகாம அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே நாங்க சென்ட்ரல்குள்ள அப்படியே என்டர் ஆகிட்டோம். வந்து பார்த்தா நிறைய ஃபுட் ஷாப்ஸ் A to B இருந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது, கேட்ரிங்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க. நாங்களும் மார்னிங் சாப்பிடல. நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு 1 hour கேப் இருந்தனால இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். 2 சாம்பார் இட்லி அண்ட் வடை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ லைன்லலாம் நின்று எப்படியோ ஆர்டர் வாங்கிட்டோம். ஸோ பார்க்கும்போதே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இட்லி அந்த சாம்பார்ல போட்டு நல்லா ஊற வச்சிருந்தாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கும்னு தெரியாம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். வடை ஓகே சூப்பர்பா இருந்தது. பட் அந்த இட்லி அப்படியே கல்லு மாதிரி இருந்தது. சாம்பார்ல போட்ட மாதிரியே தெரியல. அஃப்கோர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுதான். பட் ஸ்டில் சாப்பிட முடியல கைஸ். சரி அட்லீஸ்ட் காஃபியாச்சும் குடிக்கலாமேன்னு மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல ஆர்டர் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் வாயில வைக்க முடியல. கண்டிப்பா ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இங்க சாப்பிடாதீங்க, வெளியவே சாப்பிட்டு வந்துருங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. அண்ட் போய் பார்த்தா எங்களுக்கு ட்ரெயினும் வந்துட்டு 6th பிளாட்ஃபார்ம்ல தான் அலாட் பண்ணியிருந்தாங்க. பெங்களூர் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு நீ லோக்கல் ட்ரெயின்லேயே போயிருக்கலாமேன்னு நினைக்கலாம். பட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. நாங்க ஃபர்ஸ்டே புக் பண்ணிட்டோம். சென்னை டு அரக்கோணம் 75 rupees per person வந்துச்சு. நாங்க போட்ட பிளான் படி 8:30 அரக்கோணம் ரீச் ஆகியிருக்கணும். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி எல்லா ஸ்டேஷன்லயும் நிப்பாட்டி நிப்பாட்டி இந்த ட்ரெயின் போச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 8:30 நாங்க போய் ரீச் ஆக வேண்டியது. நாங்க அங்க போய் ரீச் ஆகும்போது டைம் 10:30. லிட்டரலி 2 hours டிலே. ட்ரெயினை விட்டு இறங்கி பார்த்தா சரியான வெயில். எப்படிடா நம்ம கோவில் போறோம்னு இருந்தது. ஸோ இந்த டிலே எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தனால தான். லோக்கல் ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டாங்க. ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எப்படியோ வந்துட்டோம். ஸோ அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 25 rupees per person கொடுத்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்க என்னோட ஃப்ரெண்டும் அங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அங்கிருந்து திருத்தணிக்கு ஃப்ரீக்வெண்டாவே பஸ் இருக்கு. ஸோ per person 12 rupees கிட்ட தான் ஆச்சு. நாங்களும் திருத்தணி வந்து ரீச் ஆயிட்டோம். அரக்கோணம்ல இருந்து இங்க வரதுக்கு half an hour தான் ஆச்சு. ஸோ 11:30 கிட்டலாம் இங்க வந்துட்டோம். மலை ஏறி போறதுக்கு 2 வழி இருக்கு. ஸோ பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு, நடந்து போகணும்னாலும் போகலாம். அரக்கோணம்ல இருந்து வந்தனால ஸ்ட்ரெயிட்டா கோவில் கீழேயே பஸ் நின்னுச்சு. அங்க இன்னொரு பஸ் மாறி மலைக்கு மேல போனாலும் போகலாம். நாங்க வந்து பஸ் இல்லாம நாங்க ஸ்டெப்ஸ்ல போலான்னு பிளான் பண்ணோம். ரொம்பலாம் ஸ்டெப்ஸ் இல்லைங்க, ஜஸ்ட் 365 ஸ்டெப்ஸ் தான். ஸோ நடந்துடலான்னு ஒரு நம்பிக்கை. பட் அந்த உச்சி வெயில எப்படி நடக்க போறோங்கிறது தான் எங்களுக்கு பெரிய டாஸ்காவே இருந்தது. நாங்க போன டைம் கொஞ்சம் பேர் அங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் குங்குமம் வைக்கிறது, விளக்கு ஏத்திட்டு வர்றது, முட்டி போட்டு ஒவ்வொரு படிலாம் ஏறதுல வேண்டுதல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க போற வழியிலேயே ஸ்டார்டிங்ல ஒரு அம்மன் கோவில் இருந்தது. ஸோ அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்க சம்மர்ல வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னா ஒண்ணு சீக்கிரம் வந்துருங்க, இல்லைன்னா வெயில் போனதுக்கு அப்புறம் வாங்க. எங்களை மாதிரி உச்சி வெயில வரணும்னு மட்டும் பிளான் பண்ணாதீங்க, முடியவே இல்லை சுத்தமா. அண்ட் ஸ்டார்டிங்ல தெப்பக்குளம் இருந்தது. பட் அங்க கொஞ்சம் அழுக்கா இருந்தனால நாங்க கால்லாம் நினைக்கல. ஸ்டெப்ஸ் ஏறுற வழியிலேயே நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்தது. லைக் சாமிக்கு தேவையான பொருள், அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பசிக்குதே, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலான்னு நாங்க வாங்கிட்டோம். பட் இங்க தான் பெரிய சம்பவமே நடந்தது. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. கொஞ்சம் மங்கீஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்டு போங்க. எங்களை மாதிரி சாப்பிட்டுட்டே நடக்காதீங்க. வரிசையா ஒன்னொன்னா வந்து புடுங்க ஸ்டார்ட் ஆயிட்டு 2 ஐஸ்கிரீம் போச்சு. ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் மறைச்சு வச்சு எப்படியோ கொண்டு வந்துட்டேன். அங்க இருந்து ஜூஸ் ஆச்சு வாங்கி குடிச்சிருக்கலாம். நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தப்பு பண்ணிட்டோம். அண்ட் கொஞ்சம் அப்படியே நடக்க நடக்க மேல வந்துட்டோம். ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல ஏறுறதுக்கு, ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி நாங்க மேல வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்க வர வழியிலலாம் அந்த வியூ பார்க்க ரொம்பவே சூப்பர்பா இருந்தது. அண்ட் நாங்க வந்து அங்க ரீச் ஆகும்போது டைம் 11:45, கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேயே நாங்க வந்து மேல ஏறிட்டோம். பட் அன்பார்ச்சுனேட்லி கோவில் நட 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, நெக்ஸ்ட் 1 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே நம்மளும் அன்னதானம் சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க அன்னதானம் லைன்ல நிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைன் ஸ்டார்டிங்ல எல்லாரும் உள்ள போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாம்னு நினைச்சோம். பட் அட் லாஸ்ட் எங்களை உட்கார வச்சுட்டாங்க. அந்த வெயிட்டிங் லைன்ல டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோம். ஸோ அன்னைக்கு மெனுவுமே அங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சாம்பார், மோர், ரசம் அதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு.
இந்த கோவில்ல மார்னிங் 8 ஏஎம்லேருந்து நைட் 8 பிஎம் வரை அன்னதானம் போடுறாங்க. பெர் டேக்கு ஆவரேஜா 1500லேருந்து 2500 பீப்பிள்ஸ் வரை அங்க சாப்பிடுவாங்களாம். ஸோ நாங்களுமே கொஞ்ச நேரம் லைன்ல நின்னுட்டு அப்படியே டோக்கன்லாம் வாங்கிட்டு அங்க ஹேண்ட் வாஷ் பண்ற ஏரியா இருந்தது. ஸோ அங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிட்டோம். ஸோ அந்த ஹால்ல மேக்ஸிமம் 200 to 250 பீப்பிள்ஸ் வரை அங்க ஒரே நேரத்துல சாப்பிடலாம்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு பேட்சா தான் அனுப்புறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே இலைலாம் போட்டு ரெடியா வச்சுர்றாங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்பிளே உள்ள அனுப்புறாங்க. எனக்கு ஜெனரலாவே கோவில் பிரசாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தண்ணிலாம் தெளிச்சு நல்லா ரெடியா உட்காந்துருந்தேன். பூசணிக்கா மாரி ஏதோ கூட்டு வச்சிருந்தாங்க. ஐ அம் நாட் ஷூர் பிகாஸ் எனக்கு அது பிடிக்காது. அண்ட் ரைஸ், சாம்பார் எல்லாமே சூப்பர்பா இருந்தது. அவங்க ஃபுட்ட சர்வ் பண்ணதுமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. இங்க அன்லிமிட்டட் ஃபுட் வித் லிமிட்டட் மெனுங்கிற மாரி தான். சோறு, குழம்பு, கூட்டு, குழம்புல வந்து சாம்பார், ரசம், மோர் 3மே வரும். ஃபுட் அன்லிமிட்டட் தான். பட் லிமிட்டடான வெரைட்டீஸ். சாம்பார்லலாம் நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. பட் கொஞ்சம் தண்ணியா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. அட் த எண்ட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அண்ட் ஃபைனலா நாங்க மோர் ஊத்தி சாப்பிட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் பூ வாங்கிடலாமேன்னு சாமிக்கு கொஞ்சம் பூவும், எங்களுக்கு தலைக்கு வைக்கிறது கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு அப்படியே கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கலாம் சரியான வெயிலு. அந்த கார்பெட்ல நடந்தா மட்டும் தான் எங்களால நடக்கவே முடிஞ்சது. எப்படிதான் சிலர் வந்து ஸ்லிப்பர் போடாம படி ஏறுனாங்கிறது தெரியல. அப்படி கால் பொத்துச்சு. அந்த லைன் எல்லாம் வெளிய இருந்து பார்க்க நல்லா கிரவுடா இருந்த மாரி தான் இருந்தது. பிகாஸ் 4 லைனுக்கு வளைஞ்சு வளைஞ்சு நின்னுட்டு இருந்தாங்க. பட் லைன்ல அப்படியே பேசிக்கிட்டே போனனால ரொம்ப கஷ்டமா தெரியல. லைனும் ரொம்பவே ஃபாஸ்ட்டா தான் மூவ் ஆச்சு. ஒரு 1 to 1 1/2 ஹார்ஸ் கிட்ட நின்னு வெயிட் பண்ணி சாமி பார்க்க உள்ள போயிட்டோம். ஸ்பெஷல் டிக்கெட்டா ₹100 டிக்கெட் லைனும் அண்ட் நார்மல் தரிசனம் தான் இருந்தது. ₹100 லைன் பார்க்க பெரிய லைனா தெரியல. அதுல கொஞ்சம் தான் கிரவுட் இருந்தது. அதுவும் ஃபாஸ்ட்டா மூவ் ஆச்சு. பட் நாங்க நார்மல் தரிசனமே போய்க்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். அண்ட் ஃபைனலி நாங்க சாமி பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அப்படியே கோவில விட்டு வெளிய வந்து பார்த்தா, அங்கருந்து வியூ பார்க்க செம்மையா இருந்தது. எனக்கு ஜெனரலாவே மவுண்டெயின்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கருந்து கொஞ்ச நேரம் அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு கீழ இறங்கிட்டோம். அண்ட் ஃபைனலி அங்க குடுத்த அந்த சக்கர பொங்கலும் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டா பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அங்க குளிச்சுட்டு போலான்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அது கைலாச கோண வாட்டர் ஃபால்ஸ் நகரி ஹில்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அங்க டிராவல் பண்ணி போறதுக்கு 1 to 2 ஹார்ஸ் கிட்ட ஆகும்னு சொன்னாங்க. மார்னிங் ட்ரெயின் டிலே ஆனனால நாங்க கோவில விட்டு வெளிய வரதுக்கே 3:30 to 4:00 கிட்ட ஆகிட்டு. ஸோ இதுக்கு மேல போனா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வர வழியில லெமன் சோடா அப்புறம் ஃப்ரூட் மிக்சர்லாம் வாங்கி கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டோம். ஓவரால் 400 to 450 பெர் பெர்சன் தான் வந்துச்சு. திருத்தணி போகாத எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. போனவங்கலாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.